அத கொஞ்சம் கொடுங்க. ஓகே, சார் வரும்போது கூப்பிடுறேன். சரி. டைவர்ஸ் கேஸா? கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு. ஐயோ அல்லா, என்ன இதெல்லாம்? தங்க மாதிரி இருக்க உன்ன போய் வேணான்னு சொல்லியிருக்கா? அவனெல்லாம் உலக்கைய வச்சு சாவடிக்கணும். பிசாசுக்கு பிறந்தவன். அவன்கிட்ட போய் வேலையை பார்க்க சொல்லு. கவலைப்படாத, உனக்கு சூப்பர் மாப்பிள்ள கிடைக்கும். நீ பார்க்க அழகா இருக்கல்ல, நீ கிடைக்க அவனுக்கு குடுப்பனை இல்லைன்னு தெரிஞ்சா போதும். நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், ஒன்னும் நினைக்காதீங்க. பாத்திமா வாங்க. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. வக்கீல் சார் சுறுசுறுப்பா இருக்கணும். நாம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். சரி. அட்டா பிரதீப், ஒரு வேலை இருக்கு. நீங்களும் போங்கப்பா. நீ போ. இனிமேல் நம்ம டைம் தான். இங்க பார் பிரதீப், இப்போ இந்த ஊர்ல மட்டும் இல்லாம உன்னை இந்த ஸ்டேட்ல எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா யங்ஸ்டர்ஸுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. நீ செய்யறது எல்லாமே ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தானே. எதிர்பக்கத்துல ஒரு பொம்பளை புள்ள வேற இருக்கா. ஒரு சைடுல பார்த்தா நீ தான் என் வில்லன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லா வாக்கும் நமக்கே கிடைக்கணும். சொல்றது புரியுதுல்ல? பார்த்து பண்ணு. ரெடி தானே? ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கலாம். எஸ். இப்போ கோர்ட்டில் கொடுத்த ஹர்ஜியை திறந்து பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் வேஸ்ட்லெஸ். இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட் பை எனி கோர்ட் ஆஃப் லா. காரணம் சொல்லியிருக்கிறத பாருங்க. கொரட்டை விடுறாங்களாம். இந்த பொண்ணு குண்டா இருக்காங்களாம். ஏதாவது ப்ரொஃபஷனில் இதுக்காக டைவர்ஸ் கொடுத்ததா சரித்திரம் உண்டா? குடும்பத்தில் இருக்கிறவங்க வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்களாம். இவனுக்கு என்ன மனநிலை சரியில்லையா? கண் பார்வை இல்லையா? இனி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். In fact, this petition is filed for harassing and insulting my party. Hence, this petition may be dismissed by any court. That's all. Advocate Pradeepan, proceed. யுவர் ஆனர், ஒரே ஒரு கேள்விதான். ஒரு கலர் பென்சிலை வாங்கி கொடுக்கிற மாதிரி, ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்கிற மாதிரி, இல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கிற மாதிரி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒண்ணுதான் மனைவியா? இது கல்யாணம். The secret of happy marriage is finding the right person. காந்தி கண்டிப்பா ஒரு மோசமான மனைவின்னு நான் சொல்ல மாட்டேன். என் கட்சிக்காரருக்கு அவங்க கூட ஒத்து போக முடியலன்னா அது கண்டிப்பா வெறும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். ஆனா அது ஒரு வாழ்க்கையாகுமா யுவர் ஆனர்? நான் அரேஞ்ச் மேரேஜை எதிர்க்கிற ஒரு ஆளெல்லாம் இல்ல. குடும்பத்தையும் ஊரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வற்புறுத்தல்ல ஒரு கல்யாணத்தை நடத்தும் போது அது கண்டிப்பா ஒரு நடிப்பு தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் புதுசா பிறக்கிறது கண்டிப்பா ஒரு மனைவியும் ஒரு கணவனும் தான். ஆனா அவங்க நடிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்ட முடியாது. That's all, Your Honor. ஆர்டரை நான் போஸ்ட் பண்றேன். Let me go to the fire. Prediction on Jan 28. எவ்வளவு நேரமா நான் இங்க வெயிட் பண்றது உனக்காக. வண்டியில ஏறி சீக்கிரம். கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நான் எதுக்கு? நீங்க போங்க. நீ வந்தாதான் சரியாகும். இப்போ உள்ள ஸ்டைல்லாம் உனக்கு தான் தெரியும். ஏறு வா. வக்கீல் ஒரு நிமிஷம் நில்லுங்க. வாங்க. நான் அவர்கிட்ட பேசணும். அவருடைய பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு இப்பவும் தெரியாது. அவர் என்ன வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் நீங்களாம் சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது.
எனக்கு அவரை அந்த அளவுக்கு பிடிக்கும். அவருக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான். இப்ப ஜெயிச்சு நிக்கிறது நீங்க தானே. எங்க 2 பேருடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நீங்க நல்ல பேர் வாங்கிட்டீங்கல்ல. கங்க்ராட்ஸ். ஆனா என்னால கண்டிப்பா தோத்து போக முடியாது. நான் இதுல தோத்து போனா இந்த கேஸ்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். வரேன். எங்க? அதோ அங்க. எங்கடா? உள்ள குளிக்கிறா. குளிக்கிறாங்களா? இங்கயா? டேய், ச்சே, நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னோட ஆபீஸ்மா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடு. இல்லனா இல்லனாவா? டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிற? வெளியே அனுப்புடா. நானா? பின்ன நானா? நீங்க போலீஸே கூப்பிட்டாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் புருஷன் இருக்கிற இடத்துல தானே நான் இருக்கேன். இன்னும் டிவோர்ஸ் ஆகலல்ல. தீர்ப்பு வர வரைக்கும் லீகலி நான் அவருடைய ஒய்ஃப் தான். அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றா. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி குடுறா. ஹலோ, சொல்லு. உங்க பொண்ணு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? வந்து அவங்கள கூட்டிட்டு போங்க. ஏய், இது என்னோட ஆபீஸ்ங்க. ஏன் பிரச்சனை பண்றீங்க? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? அவளாச்சு, அவ வாழ்க்கையாச்சு. ஹலோ, ரொம்ப நல்ல மனுஷன் உன் மாமனார். இந்த பாருங்க, நீ- நீங்க கொஞ்சம் வெளியில போனீங்கன்னா நான் என் ட்ரெஸ்ஸை மாத்துவேன். ஆ? அவரு வேணும் இங்க நிக்கட்டும். நீ முதல்ல வெளியே வா. வா. என்ன பிரதீப், என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, கிளீனிங் நடக்குது. என்னடா இதெல்லாம்? என் மானத்தை வாங்க பிளான் பண்றியா? ஆனால் ஒரு ஐடியா இருக்கு. உங்க ஆளுங்கிட்ட சொல்லி அங்க போய் அமக்கலம் பண்ண சொன்னா அவங்க நல்லா கலாச்சும் விட்டுருவாங்க. இங்க பாரு, எலெக்ஷன் டைம் ஏதாவது சொதப்பலாச்சு கதை கந்தல் தான். இது வேலை அந்த வக்கீல் பண்ணதா இருக்குமோ? அப்படிங்கிற? ஆ, இருக்கலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ தான் சொல்லணும். நீ சொன்னா அவ கண்டிப்பா கேட்பா. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. ஓ, அவ ஒன்னும் உன்னை பிடிச்சி தின்னுட மாட்டா. போய் பேசு. போடா. ம். இது என்ன கையேந்தி பவனா? ஃபுல் செட்டப்பா இருக்கு. மிக்ஸி, ஸ்டவ்வு, சட்டி, தட்டு. கேஸ் இல்லைனாலும் உங்களால வாழ முடியும். கண்ணாடி இருக்கு. அண்ணா அவங்க வராங்க. நீ இங்க இருந்து போகணும். ம். சொல்றோம்.
கேட்டுச்சா? நீ இங்கிருந்து கிளம்பி போகணும். வக்கீல் சும்மா கஷ்டப்பட வேண்டாம். நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நீ எல்லாம் போடா. நீ வா. நீயும் வாடா.